வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு ஜெனரேஷன் ஸ்டாரை பத்தி பார்க்க போறோம். அந்த ஜெனரேஷன் ஸ்டார் யாரு, என்ன, எப்படி அவர் வந்து ஜெனரேஷன் ஸ்டார் ஆனாரு அப்படின்றத பத்தி ஒரு ஸ்பீச் இல்ல, ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு வந்து இன்னைக்கு பாலாஜி ராஜரத்தினம்னு ஒரு புதுசா கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. வணக்கம்டா, வெல்கம்டா. ஜெனரேஷன் ஸ்டாரை பத்தி உன்னோட பில்டப்லாம் எப்படி பண்ணி வச்சிருக்க, அதை அப்படியே சொல்லு அப்படியே வியூஸ்க்கு. கண்டிப்பா அதை பத்தி சொல்லணும்னா ஒரு ட்ரூ ஃபேனா நான் சொல்லணும்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்லணும் அப்படின்றது வேற யாருமே இல்லை, நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சிவாஜி ராவ் என்கிற ரஜினிகாந்த் அவர்கள். அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அவரு ஒரு லெஜெண்டரி ஆக்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படின்னா, அவர் பிறந்தது ஃபர்ஸ்ட் 1950 12th டிசம்பர். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவர் வயசு பாத்தீங்கன்னா 73 வயசு ஆகுது. ஸோ அவர் மேரேஜ் பண்ண எப்போனா 1981ல 31 வயசு, அதாவது 31ல தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் கெரியர் ஃபர்ஸ்ட் எப்படி அவர் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா, அவரு பெங்களூர்ல ஒரு மராத்தி ஃபேமிலியில பிறந்திருக்காரு. வெறும் பஸ்ல வந்துட்டு ஒரு கண்டக்டரா தான் அவர் போய் பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. கே பாலச்சந்தர் அவர் மூலியமா தான் 1975ல அபூர்வ ராகங்கள் அப்படின்ற படம் மூலியமா அவரு இந்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வராரு. எதன் மூலியமானா அவரோட அந்த சிவில் ஸ்டைல் அப்படி பார்த்துதான் கே பாலச்சந்தர் வராரு. சொல்லுங்க அஜித்தினா. ஏதோ ஃபேமிலி இல்ல, எந்த ஃபேமிலி? ஏதோ ஒரு அவரு பெங்களூர்ல மைசூர்ல மராத்தி ஃபேமிலியில மராத்தி ஃபேமிலி. ஓகே, மராத்தி ஃபேமிலி. அதுக்கப்புறம் கே பாலச்சந்தர் அபூர்வ சாரங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதில் ஆக்சுவலா அவர் வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட், அதாவது ஒரு அபியூசிவ் ஹஸ்பண்டா தான் ஒரு ரோல் பிளே பண்றாரு. அதுவும் பெரிய மேஜர் ரோலே கிடையாது, வெறும் மைனர் ரோல். ஸோ அதையே அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதா எடுத்து பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொட்டகனிஸ்டா பண்ணது வந்துட்டு தெலுங்கு ஃபிலிம் தான். அந்த ஃபிலிம் பேரு வந்துட்டு சில்லக்கம்மா செப்பண்டி அப்படின்ற படம் தான். அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஹீரோவா பண்ணது. அதுக்கப்புறம் பெரிய ஒரு பிரேக் த்ரூ அவர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில பெருசா வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 முடிச்சு. அதுதான் 1976ல வந்துட்டு கே பாலச்சந்தர் மூலியமாவே டைரக்ட் பண்ணப்பட்டு எடுத்த படம் தான் பெரிய ஹிட் அவருக்கு கொடுத்தது. அது ஒரு மேஜர் பிரேக் த்ரூவா இருந்துச்சு. அவர் கெரியருக்குள்ள வந்து ஒரு 4-5 படம், ஆனா முக்காவாசி அவர் நடிச்சது எல்லாமே சப்போர்ட்டிங் ரோல், டெப்ட் அந்த மாதிரி தான் நடிச்சுட்டே வந்தாரு. அவர் பெரிய அந்த ஒரு மார்க்கெட்டுக்குள்ள வந்தது காரணமே அவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, அமெரிக்கன் மூவிலையும் நடிச்சிருக்காரு. அந்த மூவி பேர்லாம் பிளட் ஸ்டோன் அப்படின்றது அதுவும் ஒரு பெரிய அமெரிக்கன் மூவி. ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் ஆக்டர் வந்து அமெரிக்கன்ல ஒரு டெப்ட் பண்றாரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். 1988லேயே பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு பெரிய இது. ஆனா அவரு நிறைய கஷ்டங்கள் அப்படி பட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரா ஒரு முயற்சி பண்றோம் அப்படின்னா இப்ப நம்மளுக்குன்னு தோணும் இல்லையா, நம்மளா ஒரு செல்ஃபா இதான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அவர் ஒரு டேரக்டரா பண்ணியிருக்காரு, ஸ்கிரிப்ட் ரைட்டரா பண்ணியிருக்காரு, ப்ரொடியூசரா பண்ணியிருக்காரு. அது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு ஃபெயிலியரா தான் வந்திருக்கு. பாபா ஆகட்டும், வேற இன்னும் படங்கள் வந்துட்டு அவர் 100th ஃபிலிம், யாருக்காவது ஒரு பெரிய ஆக்டருக்கு 100th ஃபிலிம் வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இல்லாம ஆகுமா? ஸோ அதெல்லாம் அவர் ஒரு பெரிய அவ்வளவு ஸ்ட்ரகிள்ல இருந்தும் அவர் ஒரு பெரிய நம்மளுக்கு சக்சஸா இன்னும் நம்ம மனசுல நிக்கிறாரு அப்படின்னா நிறைய டேரக்டர்ஸ் அவர் கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் அர்த்தம். கே எஸ் ரவிக்குமார் ஆகட்டும், சங்கர் ஆகட்டும், இவங்க எல்லாருமே இந்த தளபதி, இவரு மணிரத்னம், தளபதி, உழைப்பாளி, அண்ணாமலை, மன்னன், இதெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது இந்த படங்கள்லாம். ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம். அவருக்கு இவ்வளவு நெகட்டிவ் சைடு இருந்தாலுமே அவருக்கு நிறைய பாசிட்டிவ் நிறைய கொடுத்த படம். ரொம்ப மேஜரான அந்த ஓவர்சீஸ் மார்க்கெட் அச்சீவ் பண்றது அப்படின்னா முத்து, அதுதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் சிவாஜி, எந்திரன், இது 3 தான் வந்துட்டு வேர்ல்டு வைடு செம ஹிட் அடிச்ச மூவி. அது யார் மூலியமா அப்படின்னா, இது எப்படி கொண்டு வரப்படுதுன்னா கே கருணகுமார் அப்படின்றவங்க தான் வந்துட்டு இந்த தமிழ் தெலுங்கு பிலிம் எல்லாம் வந்துட்டு ஓவர்சீஸ் பண்ணுவாங்க. அவர் மூலியமா தான் இந்த படங்கள்லாம் வந்துட்டு வெளிநாடுகளுக்கு தெரியப்படுத்துது அப்படின்றதுதான் முக்கிய குறிப்பு. இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இதெல்லாம் ஒரு கஷ்டங்கள் பட்டதாகட்டும், சந்தோஷம், சக்சஸ், இதெல்லாம் வந்துட்டு அவர் லைஃப்ல இன்னும் நிறைய பட்டிருக்காரு. நமக்கு தெரிஞ்சது இந்த மேஜரான படங்கள், நல்ல படங்கள் மட்டும்தான். தெரியாத நிறைய நல்ல படங்களும் இன்னும் தெரிய படம் வரணும். தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. நாளைக்கே இப்பதான் தெரியும். சாலமோட் ரஜினிகாந்த் நிறைய பேசலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல ஒரு முன்னுரை மாதிரி இருந்தது, ஒரு கட்டுரைக்கு நல்லா இருந்தது பாலாஜி. ஓகே, இப்போ நம்ம முதல்ல எனக்கு ஒரு கொஷின்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து கேட்கணும்னா, அந்த இப்ப ஹண்டர் வண்டர் சாங்ல வந்துச்சு ஒரு லைன் தெரியுமா? தெரியும் உங்களுக்கு? அந்த ஜெனரேஷனே ரஜினேஷன் ஆனதே அப்படின்னு ஒரு லைன் ஒண்ணு வரும். அதே மாதிரிதான் அந்த ஒரு ஜெனரேஷனே வந்து பிளைண்டா வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ஃபேனா இருக்கும்.
அது எதனால அப்படின்றது வந்து எனக்குள்ள இருக்கிற கொஷின். அது ரொம்ப நாளாவே இருக்கு. நீ யோசிச்சு பாரு, ஒரு லேட் 90s இல்ல ஏர்லி 2Ksலாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல போய் ஒரு பையனை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த பையனை கேட்டாலும் சூப்பர் ஸ்டார் ஃபேனுமா. அது பிளைண்டா சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த சூப்பர் ஸ்டார் ஃபேனுன்னு சொன்னா ஒரு கெத்தா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் பசங்க எல்லாருமே நானும் சூப்பர் ஸ்டார் ஃபேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வீட்டுல பெரியவங்களை தாண்டி சின்னவங்க எல்லாருமே, ஹோல் ஃபேமிலியே வந்து ஒரு இப்போ ஒரு கேட்டகரியிலயுமே வந்து ஒருத்தர் பிடிக்கும், ஒன்னு பிரிச்சு பார்ப்போம்ல. அந்த மாதிரி பிரிச்சு பார்க்காம எல்லாருமே மொத்தமா வந்து ரஜினி தான் பிடிக்கும், ரஜினேஷனா இருந்த ஒரு காலம் இருக்கு. அது எதனால இருந்தது, அதை பத்தின உங்களோட பார்வை என்னன்னு அப்படியே ஒருத்தரா உங்களோட உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும்ல, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல, அது ஏன் அப்படி இருந்ததுன்னு அப்படின்றத பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அரவிந்தா, நீ சொல்டா, என்ன நினைக்கிற, எதனால வந்து ஒரு ஜெனரேஷனே ரஜினிஷன் ஆனிச்சு? ப்ரோ என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட எல்லாருமே டக்குன்னு அட்ராக்ட் ஆகிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் தான் சொல்லுவேன். ஏன்னா சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவர் ஒரு மெஜிஷியன் மாதிரி தான். அவர் என்ன பண்ணாலும் நம்புவாங்க. அது எப்படின்னா அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல, இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவரு அது என்ன பண்ணாலும் பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே அவரை லைக் பண்ணுவாங்க. அது முக்கியமா அவரோட ஸ்டைல் தான் ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லுவேன். இன்னொன்னு வந்து அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர். படத்துல வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், நிறைய சீன் வந்து காமெடி ஆக்டர்ஸே தேவையில்லை, இவரே நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். ஏன்னா முக்கியமா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ், சின்ன பசங்க இவங்கெல்லாம் கவரணும்னா கண்டிப்பா காமெடி இல்லாம வாய்ப்பே இல்லை. இந்த நிறைய படத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த பாம்பு வச்சு நிறைய சீன் வரும் காமெடி. இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா முத்து படத்துல, அண்ணாமலையில இந்த மாதிரி பாம்பு வச்சு நிறைய சீன் வரும். அதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா நிறைய படத்துல வரும். ஆனா நமக்கு வந்து போரே அடிக்காது. ஆமா, போரே அடிக்காது. ஏன்னா இப்போ வந்து நம்ம சில படத்தெல்லாம் என்னடா இது பண்ண காமெடியே திருப்பி பண்றாங்களே அப்படின்னு வந்து நம்ம எந்த படத்துலயும் அப்படி தோணாது. ஒரு படத்துக்கு நம்மளோட ரியாக்ஷன் நம்ம கொடுத்துட்டு தான் இருப்போம், சிரிச்சுட்டு தான் இருப்போம்ன்ற மாதிரி சொல்லுவோம். அதான் இது ரெண்டு தான் மெயின் ரீசனா இருக்கும் எல்லாருக்கும் தலைவரை பிடிக்கிறதுக்கு காரணம். வந்து அவரோட ஸ்டைலு, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான் வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆனதுக்கு காரணம் இதாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே பாலாஜி, நீ சொல்றா. பாலாஜி, நீ என்ன நினைக்கிற? உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த நாட்கள்லாம்? கண்டிப்பா அதான் சொல்லணும்னே ஆசைப்படுறேன். சத்தியமா எனக்கு அப்போ சைல்ட்ஹுட்ல நம்ம அப்பதான் ஒரு வளர்ந்து வர பருவத்துல முதல்ல தியேட்டருக்கு போய் பார்க்கணும். அந்த படம் பார்த்தது எனக்கு தற்செயலா நடந்துச்சா அப்படின்னா தெரியல. முதல் படம் சிவாஜி தான் நான் தியேட்டர்ல பார்த்தேன். அதுவும் நைட் ஷோ ஃபுல்லா முடிச்சுட்டு எனக்கு கடைசி சீன் வரைக்கும் அந்த மொட்டை அடிச்சு போயிட்டு அந்த கம்பியை காட்டுல எண்ணெய் தடிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து கண்ணு அடிக்கிற அளவுக்கு, அந்த சொல்ல முடியல வார்த்தைகளால, அந்த அளவுக்கு எனக்கு கண்ணு அடிக்குது. ஸோ அதனாலதான் என்னமோ அவரு நான் ஃபேனா ஏத்துக்கிட்டேன்னா, அவரோட ஸ்டைல் ஆகட்டும், அரவிந்த் சொன்ன மாதிரி காமெடி சென்ஸ் ஆகட்டும். ஏன்னா எந்த ஒரு ஹீரோவுமே ஃபுல் லென்த் காமெடி மூவி நடிச்சதே இல்ல. ரஜினி தான் ஃபர்ஸ்ட் நடிச்சிருக்காரு தில்லுமுள்ளு. அப்போ அவரு தான் ஃபர்ஸ்ட் நடிச்சாரு. அதுவும் டியூவல் ரோல் பண்ணாரு. அது செம்ம ஹிட், ஃபுல் லென்த் காமெடி மூவி. அதுல அவர் ஒரு ஃபுல்லா காமெடி தான் பண்ணிருப்பாரு. அவரு ஹீரோவா இருந்து காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம். ரஜினி அது அரவிந்த் சொன்ன மாதிரி கண்டிப்பா ரஜினி பண்ணிருக்காரு. ஸோ அதை நம்ம பாராட்டியா இருக்கும். அதனாலயோ என்னமோ தெரியல, நான் இப்போ வரைக்கும் ரஜினின்னு பேரு சொன்னாலே அந்த ஒரு கூஸ் எப்பனாலும் வந்துடும் நம்ம உடம்புக்குள்ள. சிவாஜினாலதான் நான் வந்து அவரோட பெரிய ஃபேன் ஆனேன் அப்படின்றது. ஓகே 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 அதாவது வந்து பாலாஜி என்ன சொல்றான்னா, சிவாஜி தாண்டி அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ஸ் நிறைய இருந்ததுனாலையும், தில்லுமுள்ளு மாதிரி படங்கள் இருந்ததுனாலையும் மக்கள் எல்லாருக்கும் வந்து ரஜினி வந்து ரொம்ப பிடிச்சதுன்ற மாதிரி சொல்றான். ஜெபி, நீ சொல்ற. ஜெபி, நீ என்ன நினைக்கிற? ப்ரோ ஃபர்ஸ்ட் எனக்கு ரஜினி வந்து எதனால பிடிச்சதுன்னா, சின்ன வயசுல வந்து நம்ம அதிகமா வந்து டிவி தான் நம்மலாம் வந்து பார்த்து, அப்பதான் அதை பார்த்து தான் நம்ம வளர்ந்துருப்போம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட போன்ஸ்லாம் அதிகமா யூசேஜ்லாம் கிடையாது. போனே கிடையாது. கீபேட் போன் வச்சிருப்போம், கேம் மட்டும் விளையாண்டுட்டு இருந்திருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா கேடிவில வந்து அதிகமா ரஜினி படம் போடுவானுங்க. நான் வந்து அதிகமா பார்த்தது ரஜினி படம் தான். அந்த காலையில 7 மணி ஸ்லாட்ல ரஜினி படம் இல்லாம இருக்கவே இருக்காது. அது வந்து ஒரு பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸா நான் பாக்குறேன். அது வந்து அந்த எந்த படம் போட்டாலும் அந்த ஒரு போரும் அடிக்காது. நம்மள அறியாமலே உட்காந்துருவோம் அந்த படத்துல. எங்க அம்மா திட்டுவாங்க, ஏய் மணி 8 ஆயிடுச்சுடா கிளம்புடா, என்னடா உட்காந்துட்டே இருக்க. அந்த ஒரு ஈர்ப்பு தான் எனக்கு, அது ஒரு மேக்னெட் மாதிரி, அது எனக்கு அப்படி தோணுது. சோ அதனால வந்து எல்லாராலையும் வந்து அது ஒரு பிக்கஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸா நான் பாக்குறேன். அதனால வந்து ஒரு எல்லாருக்கும் பிடிச்சிருக்காருன்னு எனக்கு அந்த மாதிரி தோணுது. ஓகே 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 கன்க்ளூஷனா பார்த்தா அதேதான் என்னோட எண்ணமும் அதேதான். ஒரு
சினிமா துறைன்னு இல்லாம வேற எந்த துறையை எடுத்துக்கிட்டாலுமே வந்து ரஜினி தான் பேசும் இதாவே இருந்தார். ஒரு சினிமா ஒரு மறுபக்கமா இருந்தாரு அந்த டயத்துல. அதனாலதான் வந்து எல்லாருக்குமே பிளைண்டா ரஜினியை பிடிச்சது. அது நான் சினிமாவோட மறுபக்கம் நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க காலம்பர டீ கடைக்கு போனீங்கன்னா டீ கடையிலயும் ரஜினி பாட்டு தான் ஓடும். சன் மியூசிக் இருந்தீங்கன்னா சன் மியூசிக் இருந்துதான்னு கூட தெரியல, அந்த டயத்துல ஒரு பாட்டு ஓடுற ஒரு சேனல் இருக்குன்னு வச்சுக்கலாம், ரஜினி பாட்டு தான் அதிகமா ஓடும். அதே மாரி வந்து நைட் ஆயிடுச்சுன்னா ஒரு தெருவுல ஒரு 10 வீடு இருக்குன்னு வச்சுக்கேன், 10 வீட்டுல 6-7 வீட்டுல வந்து கேடிவி தான் ஓடும். கேடிவில ரஜினி படம் தான் ஓடும், ஹிட்டான படம் தான் ஓடும். சோ எந்த சைடை எடுத்துக்கிட்டாலுமே வந்து ரஜினி தான் வந்து சினிமாவோட பேசும் இதா இருந்தாரு. சோசியல் மீடியா இல்லாத காலத்துல சோசியல் மீடியா மாதிரி நம்ம வந்து டிவி, ரேடியோ, இந்த மாதிரி நியூஸ் பேப்பரு எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருந்தோமோ அது எல்லாத்துலயுமே ரஜினி வந்து ஒரு பாயிண்ட் அவுட்டா தெரிஞ்சாரு. அது காரணம் வந்து அவர் அந்த அளவுக்கு நல்ல நல்ல படங்கள் நிறைய பண்ணாரு. அரவிந்தும் பாலாஜியும் சொன்ன மாதிரி நிறைய காமெடி படங்கள் நிறைய பண்ணி இளைஞர்களை நிறைய பேரை பிடிச்சி வச்சிருந்தாரு. அதனால வந்து எல்லாருமே வந்து பிளைண்டா வந்து ரஜினி தான் வந்து எனக்கு பிடிக்கும். அதாவது வந்து அது வந்து ஒரு யூனிவர்ஸ். இப்போ வந்து கிரிக்கெட்ல வந்து சச்சினை எப்படி வந்து எல்லாருமே வந்து ஹேட்ரே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் அந்த டயத்துல வந்து ரஜினி வந்து அந்த பீக் கரியர்ல அந்த மாதிரி இருந்தாரு. அடுத்த கொஸ்டின். ஸோ இதனாலதான் எல்லாருமே வந்து பிளைண்டா வந்து ரஜினியை லவ் பண்ணாங்கன்றது வந்து இந்த வீடியோல இருந்து எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புறோம். சொல்டா ஜெபி, ஏதாவது முடிவுரை முடிக்க போறியா? மியூட்ல பேசிட்டு இருக்கடா. மியூட்டே பண்ணாத நீ. ஓகே ஓகே, ஒண்ணு இல்ல ப்ரோ, ரஜினிகாந்த் கிட்ட பிடிச்சது என்னன்னா அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான். இப்போ அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காமெடி பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேர் என்ன, பாண்டியராஜன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து பெருசா ஃபைட் எல்லாம் பண்ண மாட்டாப்ல, ஒன்லி காமெடியில கொண்டு போவாரு. நமக்கு எப்படி அந்த டைம்ல தோணும்னா, ஒருத்தர் ஃபைட்டும் பண்ணணும், அதே இடத்துல காமெடியிலயும் பின்னணுங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும். அத பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இது பண்ணது வந்து ரஜினிகாந்த் தான். அவரோட படத்துல காமெடியும் சூப்பரா இருக்கும், அதே அளவு ஆக்ஷனும் நல்லா இருக்கும். சோ அதனால வந்து நிறைய பேரை அவர் ஈர்த்துட்டாருன்னு தோணுது. கண்டிப்பா கண்டிப்பா, அதுவும் ஒரு வேலிடான பாயிண்ட் தான். அதனாலதான் வந்து நிறைய பேருக்கு வந்து அவரை பிடிச்சது. அந்த லிரிக்ஸ் பயங்கரமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் அதை கியூவா வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன், அதே கியூவா வச்சு முடிக்கிறேன். ஒரு ஜென்ரேஷனே ரஜினேஷன் ஆனிச்சு. இன்னும் அவரை பத்தி நிறைய கேள்விகள் பேசுவோம். அடுத்ததா நம்ம பார்க்க போற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே ஒருத்தருக்கும் நிறைய படம் பிடிச்சிருக்கும், இருந்தாலும் வந்து எனக்கு இந்த படம் தான் ஃபேவரட், இதனாலதான் எனக்கு இந்த படம் ஃபேவரட் அப்படின்னா நீங்க எந்த படத்தை சொல்லுவீங்க? அதை எதனாலன்னும் அப்படியே சொல்லிடுங்க நீங்களே.